வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கு ஒரு நல்ல தகவல், புதிய தகவல், பொதுவெளியில் அதிகம் பேசப்படாத ஒரு விஷயம் குறித்து பேசுவோம். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திருக்குறள் நெறி பரப்புகின்ற வகையில் ஒரு மையத்தை நிறுவினார். அதன் தலைவராக, அதன் இயக்குனராக யாரை நியமித்தார், ஏன் நியமித்தார், யார் அவர்? திருக்குறள். ஆஹா, அற்புதமான நம் திருக்குறளின் புகழ் திக்கெட்டும் பரவட்டும் என்கின்ற அளவில் தன் வாழ்நாள் முழுவதும் திருக்குறளை தன் உள்ளத்தில் சுமந்தவர்தான் திருக்குறளார் என்று அழைக்கப்பட்ட, மக்களால் அழைக்கப்பட்ட திருக்குறள் வி. முனுசாமி அவர்கள். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது வள்ளுவம், திருக்குறள் இவற்றின் மீது அளவற்ற மரியாதை கொண்டவர்தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். திருக்குறளின் மேன்மையை, திருக்குறள் நெறிகாட்டுகின்ற அந்த பண்புகளை எல்லாம் நாட்டு மக்களிடத்தில் பரப்ப வேண்டும் என்கின்ற அளவில் அதுவரை தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்த ஒரு புதிய அமைப்பை உருவாக்கினார் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். குறள் நெறி பரப்பும் மையம் என்ற ஒரு புதிய அமைப்பை நிறுவினார். அதற்கு இயக்குனராக தொடர்ந்து 4 முறை திருக்குறளார் வி. முனுசாமி அவர்களை நியமித்தார். ஒரே நேரத்தில் திருக்குறளார் வி. முனுசாமி அவர்களுக்கும் பெருமையை சேர்த்தவர்தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். யார் இந்த திருக்குறள் முனுசாமி? 1952-57 காலகட்டத்தில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று, தேர்வு பெற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது தன் உரையின் ஒவ்வொரு துவக்கத்தின் போதும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுவதில் வல்லமை வாய்ந்தவர்தான் திருக்குறளால் முனுசாமி அவர்கள். அவர் 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். திருக்குறள் குறித்து, திருக்குறள் மேன்மை குறித்து, திருக்குறளிலே உள்ள நகைச்சுவைகள் குறித்து அற்புதமாக புத்தகங்களை எழுதியுள்ள அந்த திருக்குறளார் மரியாதைக்குரிய திருக்குறள் வி. முனுசாமி அவர்களை இயக்குனராக நியமித்து குறள் நெறி பரப்பும் மையம் என்கின்ற அமைப்பை உருவாக்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திருக்குறளார் வி. முனுசாமி அவர்கள் குறித்து பாவேந்தர் பாரதிதாசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்: குறட்பயன் கொள்ள நம் திருக்குறளார் சொல் கொள்வது போதுமே என்று திருக்குறளாரினுடைய அந்த மேன்மையை மிக அழகாக எடுத்து கூறினார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். என்று சொன்னால் அதுதான் கற்றறிந்தவர்களை, தமிழுக்காக உழைத்தவர்களை தேடி சென்று அவர்களை பெருமைப்படுத்த புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எந்நாளும் மறந்ததில்லை, தயங்கியதில்லை. அவர்களுக்கு உரிய பெருமையை தேடி சென்று வழங்குவதால் தான் புரட்சி செம்மல், பொன்மனச்செம்மல் இப்படி தமிழக மக்கள் இன்றைக்கும் நன்றியோடு நினைவு கூறுகிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை குறித்து என்று கூறி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.